நேந்திரம் பழம் வாங்கினது 2 பழம் அப்படியே நல்லா பழுத்துருச்சு. சரி கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி பஜ்ஜி போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டேன். எனக்கு அந்த பழம்பொரி ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சீனி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 3/4 டம்ளர் தண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவை இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு இந்த மாதிரி பழுத்த நேந்திரம் பழம் தான் எடுத்துக்கணும். ரொம்ப தோல் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பழுத்த பழம் தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஓரத்தை வெட்டிடணும். இந்த காம்பையும் வெட்டிடணும். இந்த தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். கத்தியில் லைட்டாக கீறிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்தோம்னாலே அழகாக தோல் எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், சூப்பராக எடுத்துகிட்டு வருது. நல்ல பழுத்த பழத்தில் போட்டால் தான் இந்த பழம்பொரி டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீளமாக இருக்குது. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ரொம்ப திக்காக வேணாம், ரொம்ப தின்னாக வேண்டாம். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை வந்து எத்தக்காய் அப்பம்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து நேந்திரம் பழத்தை வந்து எத்தக்காய் அப்படின்பாங்க. இந்த மாதிரி எல்லா வாழைப்பழத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு இதில் அப்படியே டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணி எடுத்து அப்படியே எண்ணெயில் போடணும். இது அப்படியே எண்ணெயில் அப்படியே எடுத்து அப்படி போடணும். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹாட்டில் இருக்கணும். ரொம்ப சூடு இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். சூடாக இருந்ததுன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பழம்பொரி ரெடி. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த வெதருக்கு சுட சுட இந்த பழம்பொரியை செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு டீ குடித்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நேந்திரம் பழம் இருக்கிறதுனால அது அப்படியே இனிப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து காயில் தான் பஜ்ஜி போட்டிருக்கோம், பழத்தில் பஜ்ஜி போட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே கேரளா போகிறச்ச இந்த பஜ்ஜி கட்டாயம் வாங்கி சாப்பிடுவேன். பழம்பொரி ரொம்பவே எனக்கு பிடிக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.